ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்னதாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரும் கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரு லஞ்ச் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போனோம். எனக்கு வந்து கர்ட் ரைஸ் வாங்கிட்டேன். அவங்க வந்து சா ரைஸ் சாதம் சாம்பார் அது மாதிரி வாங்கிட்டாங்க. நான் வந்து ஒயிட் ரைஸ், எனக்கு வந்து எப்போவுமே எனக்கு கர்ட் ரைஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கர்ட் ரைஸ் கூட அப்பளம் வச்சு கொடுத்தாங்க. அப்பளம் ஊறுகாய், அப்புறம் முட்டைக்கோஸ் கேரட் போட்டு பொரியல். அவங்களுக்கு வந்து ரசம் சாதம் ஒயிட் ரைஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு பார்த்தேன், உண்மையாகவே நல்லா இருந்துச்சுங்க. என் வீட்டுக்கார் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கலான்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி ஐஸ்கிரீமுக்கு தாங்க நான் மெயினாகவே போனது. மெயினாகவே ஐஸ்கிரீம் சாப்பிட்றதாங்க என்னுடைய ஆசையே. அதுக்கப்புறம் தான் பர்ச்சேஸ். சரி, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டேங்க. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அதில் எல்லாமே சாக்லேட்டு, குட்டி குட்டி சாக்லேட்டு, அப்புறம் அதில் சாக்லேட்டு ஐட்டம்ஸ், அந்த ஃப்ளூயிட் அது எல்லாமே போட்டு கொடுத்தாங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டு அப்படியே நடந்து போயிட்டு ரோட்டில் பார்த்தா க்ரௌடெல்லாம் இல்லைங்க. முன்னாடி மாதிரிலாம் க்ரௌடு இருந்துச்சு, ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி க்ரௌடு இல்லை. நாங்கள் போனது ஒரு 3 o'clock இருக்கும். மேக்ஸிமம் 5 o'clock 6 o'clock தான் கூட்டமே வரும். ஆனால் நாங்கள் வந்து ஈவினிங் டைமில் தான் போனோம். ஆனால் வந்து அந்தளவுக்கு க்ரௌடெல்லாம் இல்லை. அப்படியே பக்கத்துலலாம் ட்ரெஸ்ஸு, ஃபேன்சி ஸ்டோர்ஸு எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் அதை பார்த்துட்டே போனோம். அப்புறம் சாரதாஸ் பக்கம் போயாச்சு. உள்ளே போனவொடனே ஏசி தாங்க, அப்படியே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வெயில் போயிட்டு உள்ளே வந்ததும் நல்லா ஏசி குளுன்னு இருந்துச்சுங்க. அப்புறம் பேக்கெலாம் செக் பண்ணாங்க. எங்களுக்கெலாம் செக் பண்ணல, அவங்க முன்னாடி போனவங்களுக்கு செக் பண்ணாங்க. அப்புறம் உள்ளே போயிட்டு பார்த்தோம். ஃபஸ்ட்டு கிட்ஸுக்கு தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில். செகண்ட் ஃப்ளோரில் தான் எனக்கு சுடிஸ் மெட்டீரியல்ஸ்லாம் இருந்துச்சு. இது மாதிரிலாம் சரண் ட்ரை பண்ணால் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோம். எங்கள் சரண் அமரனுக்குலாம் ட்ரெஸ்ஸு தீபாவளிக்கு பர்ச்சேஸ் போட்டால் இங்கே தான் போடணும், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அவங்களுக்கு ட்ரை பண்ணதில்லை. டைம் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தோம். ட்ரெஸ்ஸெல்லாம் கலெக்ஷன்லாம் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. ஒன்று பார்த்து ப்ரைஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே இருந்தோங்க. அப்புறம் ஃபோட்டோஸ் பிடிச்சி வீடியோஸ்லாம் பிடிச்சிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு பார்க்கவே எனக்கு. அப்புறம் குழந்தைங்களுக்கு கவுன்லாம் வச்சுருந்தாங்க. கவுனு, இந்த பக்கம் நைட்டிஸு எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் கவுன் ஐட்டம்ஸுங்க. எல்லாமே பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஷர்ட்டு ஜென்ஸுக்கு பார்த்துட்ருந்தோம். அவங்களுக்கு எடுக்கிறீங்களான்னு கேட்டால் அவங்க பார்க்கலன்னு சொன்னாங்க. தீபாவளிக்கு வந்தால் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலான்னு சொன்னாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வேஷ்டி ஷர்ட்டு ஜென்ஸுக்கு அவங்களாம் வந்து 3rd ஃப்ளோரில் இருந்துச்சு. அப்புறம் வந்து எனக்கு வந்து சாரீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க. முக்கியமாக மெயினாக வந்து நான் சாரீஸ் பார்க்கலான்னு தான் வந்தேன். எப்படி சொல்கிறது, அட்டாச் ஆக்கிட்டு ப்ளவுஸ் கூட அந்த மாதிரி ஒரு இது இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன். வந்து பார்த்தா செம காமெடி ஆயிடுச்சு. இதுக்காக இவ்வளோ தூரம் வந்தோம். நிஜமா இது எப்படி சுற்றுறது? பட்டு சாரியெல்லாம் அந்த மாதிரி இருக்காதாண்ணா? சரி, எப்படியே இருக்கும்னு நினச்சேங்க. அப்புறம் ஒவ்வொன்றும் சாரீ கலெக்ஷன் கூட பார்த்தே வந்தேன். சரிவா, எனக்கு சாரீ கட்ட தெரியாது. சாரீஸ்லாம் நல்லா இருக்கு. எங்கே வர அந்த காட்டும் இல்லை, ஏன்னா நான் அதிகமாக கட்டுறது இல்லைங்க. அதனால எனக்கு வந்து சாரீ வந்து கட்ட தெரியலை. இந்த கையெல்லாம் கட்டுவாங்க, பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பொம்மை கூட அழகாக இருக்குங்க. அந்த சாரீஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு.
அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே ஃபோட்டோ எடுத்துகிட்டே வந்தோம். சாரீஸ் காட்டன்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வாங்கிட்டோங்க. ஒரு வழியாக நான் வந்து பேண்ட்டு தான் வாங்கினேன். வாங்கிட்டு வெளியில் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. அது மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணேன், வேறு எதுவும் இல்லை. சரி வந்தோம். அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு தைலா சில்க்ஸ் இருக்குங்க. நான் சின்ன வயசுலேருந்து காலேஜ் படிக்கும் போதே அந்த தைலா சில்க்ஸ் கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஒன் டைம் கூட போனது கிடையாது அந்த வழியில். மேலே ஏதோ ஜெட்டு போயிருக்காட்டிருக்கு. அப்புறம் மலைக்கோட்டை கோவில் பக்கத்துலேயே, மங்களன் மங்கள் எல்லாமே பக்கத்தில் தாங்க இருக்குது. அப்புறம் போயிட்டு தைலா சில்க்ஸ் தாங்க ரோட்டு நடந்து போயிட்டே இருந்தோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், மலைக்கோட்டை பக்கத்தில் தான் என்னுடைய ஹாஸ்டல். அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. பீச்சில் நடந்து மூச்சு வாங்க ஓடுவாங்க பயங்கரமாக. இங்கே தான் எங்கேயோ தைலா சில்க்ஸ் இருந்துச்சு, பெரிய கடை இங்கே தான்ல. அப்போனா ரோட்டு ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சைட்லலாம் முன்னாடிலாம் கடை இல்லை. ஆனால் இப்போ வந்து இந்த சைட்லலாம் நிறைய இப்போ கடை வந்துருக்குங்க. ஈவினிங் டைமில் பார்த்தா இந்த இடத்துல அவ்வளோ ஒரு க்ரௌடு தைலா சில்க்ஸ் பக்கத்தில். இங்கேயும் பார்த்துட்டே போனாங்க. கடைங்களெல்லாம் அழகழகாக ட்ரெஸ்லாம் வெளியிலே வச்சுருந்தாங்க. செப்பல்ஸு முன்னாடிலாம் செப்பல்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இந்த டைமில் வந்து ஜவுளி கடை தான் அதிகமாக போட்டிருக்காங்க. இப்போ கடையெல்லாம் எடுத்துட்டாங்க. நானே இப்போது இதான் அடுத்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ போனதுனால எனக்கு எல்லாமே புதுசாக தெரிஞ்சுது. அப்புறம் நாங்கள் தைலா சில்க்ஸ் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். முன்னாடியே பார்த்தா பொம்மைக்கெல்லாம் அழகாக இருந்துச்சு. ட்ரெஸ்ஸெல்லாம் சாரீ கட்டி சூப்பராக இருந்தது. அப்புறம் உள்ளே போயிட்டு சாரீ கலெக்ஷன்லாம் பார்த்தேன். சாரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இதெல்லாம் வெட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த சாரீஸ்லாம். கலராக இருந்துச்சு. எனக்கு ரெட்டை விட பிளாக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. அந்த பிளாக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து பார்த்துருந்தாரு. எனக்கு கட்டினா எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சி. நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த கலரில் எடுக்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஷர்ட்டெல்லாம் பார்த்தேன். அவங்க வந்து எதுவும் அளவு வச்சு பார்த்துட்ருந்தாங்க. ரேட்டு பார்த்து தான் அவங்களுக்கு வாங்கவே மனசு இல்லை. நான் இதுக்கு வெளியிலேயே வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சும்மா சைஸ் மட்டும் எடுத்து பார்த்துட்டு அவங்க செட் ஆகுதான்னு பார்த்துட்ருந்தேன். அப்புறம் பார்த்துட்டு லிஃப்ட்டில் வந்தாச்சுங்க. லிஃப்ட்டில் இறங்கிட்டேன். லிஃப்ட்டில் இறங்கி ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்துட்டோம். அப்புறம் அவங்க சரி போகலான்னு சொல்லிட்டு வெளில வந்துச்சு. அவ்வளோதான். அவங்க ஒன்றுமே பர்ச்சேஸ் பண்ணல. டைம் மணி 6 ஆயிடுச்சு. உள்ளே போனோம். 5 மணிக்கு தான் போயிருக்கோம்.